புதுச்சேரி சன்னியாசி குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டு நாளை ஓய்வு பெற உள்ள கூட்டுறவு பதிவாளரின் பண பலன்களை வழங்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன், புதுச்சேரி சன்னியாசி குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 2018 முதல் 2025 வரை ஊழல் மற்றும் முறைகேடு நடந்துள்ளது. சங்கத்தின் உறுப்பினர்களான ஜெயலட்சுமி, பிச்சாண்டி மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் அடகு வைத்த நகைகளில் பண மோசடி நடந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் இது நாள் வரை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த மோசடிக்கு கூட்டுறவு பதிவாளர் யஸ்வந்தையா மற்றும் கூட்டுறவு அதிகாரி ரவிசங்கர் ஆகியோருக்கும் தொடர்புள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர், கூட்டுறவு பதிவாளர் யஸ்வந்தையா 31ஆம் தேதி, அதாவது நாளை ஓய்வு பெற உள்ளார் என்பதால் அவரது ஓய்வூதிய பண பலன்களை மாத ஓய்வூதியத்தையும் வழங்காமல் விசாரணை முடியும் வரை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் பேசிய அவர், புதுச்சேரி அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடுகளில் சிக்கி கைதாகி வரும் இந்த சூழலில் இதுபோன்ற ஊழல் முறைகேடு நடைபெற்று வருவதை கவனத்தில் கொண்டு ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை அருகில் உள்ள சன்னியாசி குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கம் அளவரை எண் 61. இதில் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடு நடந்து வருகிறது. அதிலே செயலாளராக இருக்கிற திரு சிவக்கொழுந்தும், தற்போது செயலாளராக இருக்கிற அவருடைய மனைவி முத்துலட்சுமியும் பொதுமக்களுடைய நகைகளை அந்த வங்கியிலே அங்கத்தினர்களாக இருக்கிறவர்களுக்கே தெரியாமல் ஜெயலட்சுமி, வெங்கடேசன், பிச்சாண்டி என்கிற பன்னீர், இந்த 3 பேரால 88 தடவைக்கு மேலே அந்த நகைகளை எல்லாம், பொதுமக்கள் நகைகளை இவர்கள் பெயரால் குறைந்த வட்டிக்கு வைத்து பணத்தை எடுத்து சென்று பண்டசோழநல்லூரில் இருக்கிற வட்டி கடையில் கூடுதல் வட்டிக்கு விட்டிருக்கிறார்கள். சிவக்குழந்துக்கு சொந்தமான வட்டி கடை. இது தொடர்பாக புகார் வந்து கூட்டுறவு பதிவாளர் திரு யஸ்வந்தையா அவர்களுக்கும், கூட்டுறவுத்துறை செயலாளர் ஜெயந்திரே குமார் அவர்களுக்கும், துணைநிலை ஆளுநருக்கும், தலைமைச் செயலருக்கும் பல முறை புகார் கடிதம் கொடுத்த பின்னாலே விசாரணை போடப்பட்டது. விசாரணை அதிகாரியாக சென்ற திரு ரவிசங்கர் அவரும் ஊழலில் சிக்கி சரியான விசாரணை நடத்தவில்லை என்று அதற்கு மேல் கூட்டுறவு தலைமை வங்கியிலிருந்து சங்கர் என்பவரை விசாரணை அதிகாரியாக போட்டு அவரும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஊழல் செய்த அந்த போர்டை கலைப்பதற்கு பதிலாக, டிஸ்மிஸ் செய்வதற்கு பதிலாக எந்த ஷோகாஸ் நோட்டீஸும் அனுப்பாமல் நாளைக்கு ஓய்வு பெறக்கூடிய திரு யஸ்வந்தையா கூட்டுறவு பதிவாளர் அவர்கள் இந்த ஊழலுக்கும் முறைகேட்டுக்கும் துணை போயிருக்கிறார். திரு ரவிசங்கர் விசாரணை அதிகாரியும் துணை போயிருக்கிறார். ஆகவே இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். யஸ்வந்தையாவினுடைய ஓய்வூதிய பணப்பலன்களை கொடுக்க கூடாது என்றும், இதை செய்ய மறுத்த புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை செயலாளர் மீதும் தலைமைச் செயலர் மீதும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் மக்கள் வாழ்வுரிமை சார்பாகவும் ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கவிருக்கிறோம். உடனடியாக புதுச்சேரி அரசு அந்த வழக்கிற்குள் வராமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். யஸ்வந்தையாவுக்கு உடனடியாக ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். ரவிசங்கர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சன்னியாசி குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்தை அது மக்களுக்கு சேவை செய்யும் தகுதியை இழந்து விட்டது. அதை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். பண்டசோழநல்லூரிலே திறந்திருக்கிற நகை வட்டி கடையை உடனடியாக புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல லட்சம் ரூபாய் 88 முறை 3 அங்கத்தினர்கள் பேரால பொதுமக்கள் நகையை குறைந்த வட்டிக்கு இந்த வங்கியில வச்சு சிவகுமார் செயலாளராக இருக்கிறதுனால, அவங்க மனைவி செயலாளராக இருக்கிறதுனால பணத்தை வாங்கி போய் வட்டி கடையில அதிக விலைக்கு வட்டிக்கு விடுவாங்க. புரியுதா நான் சொல்றது? குறைந்த வட்டிக்கு 1 பைசா வட்டிக்கு வாங்கி 3 பைசா வட்டிக்கு. இது மிகப்பெரிய ஊழல், பல லட்சம் ரூபாய் ஊழல். இந்த ஊழல் சொந்தமா 2024 புகார் ஒரு ஆர்ப்பாட்டம், பெருந்திரள் ஆர்ப்பாட்டம், ஒரு 200 பேர் கொண்ட ஆர்ப்பாட்டம் வந்து அந்த விவிபி நகர் தட்டாஞ்சாவடியில வச்சோம். 6வது மாசம்
ஆனால் அதற்கு பிறகு கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதனால்தான் நாம் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திச்சு சொல்றோம். இல்லைன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் உங்க பேர்ல வழக்கு தொடுப்புன்னு சொல்றோம். ஆமா, வட்டி கடையில தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. வட்டி கடையில தான் கொடுக்கறது வாங்குறதுங்க வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இந்த வங்கியில வேலை செஞ்சு செக்ரட்டரியா இருக்கிறதுனால அவங்க மனைவி செக்ரட்டரி. இவர் 2018 இருந்து 23 வரணும். இப்போ அவங்க மனைவி முத்துலட்சுமி செக்ரட்டரி, சிவகுழந்தனுடைய மனைவி. இவங்க மக்களுக்கு நிறைய நகைகளை எடுத்துட்டு வருவாங்க. விவசாயிகள் என்ற பேர், இந்த அங்கத்தினர் பேர்ல இவங்க பணத்தை எடுத்து நகை கடையில வட்டிக்கு விடுவாங்க. அதிக வட்டி சேராது. இந்த வட்டியினுடைய பணம் இவங்களுக்கு தான், சப்சிடி இவங்களுக்கு தான், மானியம். இந்த பணத்தை முழுவதுமாக அவர்கள் பெற்றிருக்கிறார். இது மாதிரில ஒரு விசாரணை நடத்தணும், டிஸ்மிஸ் பண்ணணும். அந்த சன்னியாசிக்கு இப்ப தொடக்க வேளாண் போட்டு டிஸ்மிஸ் பண்ணணும்.